இந்தியாவுல இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு மேல அமெரிக்கா தடை விதிக்க போறதா தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. ஏன் தடை விதிக்க போறாங்க? யார் இந்த ஐடியா குடுத்ததுன்னு பார்ப்போம். சீக்கிரமாவே ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத்ன்றவரு அமெரிக்கா போக இருக்காரு. அவரு இந்த மாரி போற இருக்கிற சமயத்துல யுஎஸ்சிஐஆர்எஃப்ன்ற ஒரு அமைப்பு ஒரு கோரிக்கை ஒண்ண அமெரிக்க ட்ரம்ப் கிட்ட வச்சிருக்கு. அது என்னன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு மேல தடை விதிக்கணும்னு ரிப்போர்ட் ஒண்ண சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வந்து அவங்களுக்கு கீழ சின்ன சின்ன அமைப்புகள வச்சு, அவங்க நெனச்சத செஞ்சுகிட்டு வராங்க. இந்த சின்ன சின்ன அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த அமைப்புகளோட சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்போட தலைவர் மோகன் பகவத் அமெரிக்கா வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. அதனால ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தடை விதிக்கணும்னு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கோரிக்கைய வச்சிருக்காங்க. யார் இந்த யுஎஸ்சிஐஆர்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மத சுதந்திரத்துக்கான கமிஷன் இது. எந்த நாட்டிலயாவது மதத்த வச்சோ, இல்ல வேற காரணங்களுக்காகவோ மத சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னா, இந்த கமிஷன் அந்த சுதந்திரத்த பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட நாட்டு மேலயோ, இல்ல அமைப்பு மேலயோ தடை விதிக்கிறதுக்கோ, இல்ல ஏதாவது பனிஷ்மென்ட் குடுக்கறதுக்கோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிஷன் தான் ட்ரம்ப்புக்கு ஆர்எஸ்எஸ்ஸ பேன் பண்ணணும்னு கோரிக்கைய வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைய ஏத்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்ப பேன் பண்ணுவாங்களா? இல்ல இந்த கோரிக்கைய ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.